ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சுவாமி. சரி. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ரகசிய பிரகந்த பரிச்சயம் என்கிற இந்த நிகழ்ச்சி இதை இப்பொழுது நாம் தொடர்ந்து கிட்டத்தட்ட 15 நாட்களாக அன்வைத்து வருகிறோம். போன வாரம் சனிக்கிழமை கேள்வி பதில்கள் பார்த்தோம். அதற்கு பிறகு வந்த கேள்விகள், அதற்கான பதில்களை ஓரளவுக்கு நாம் பார்க்கலாம். நிறைய கேள்விகள் இங்கிலீஷ்ல தான் அனுப்புறா. பதில் தமிழ்ல வேணுமா இங்கிலீஷ்ல வேணுமாங்கிறதையும் சொல்லிட்டா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். இன்னும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பதில் சொல்லலாம். பொதுவாக அடியை நான் அசியம் பண்ணிக்கிறது தமிழ்ல தான் பதில் சொல்றதுங்கிறது அசியம் பண்ணிக்கிறேன். யாருக்காவது இங்கிலீஷ்ல குறிப்பிட்டு பதில் வேணும்னா அதை அந்த கேள்வி கேட்கும் போதே ப்ளீஸ் ஆன்சர் இன் இங்கிலீஷ்ங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்கோ. இது வரைக்கும் வந்திருக்கிற கேள்விகள்லாம் எடுத்துக்கிறேன். ஒரு 8 கேள்விகள் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கார். அந்த கேள்விகளுக்கு முதல்ல பதில் பார்க்கலாம். முதல் கேள்வி, பெரியவாச்சான் பிள்ளை ரகசிய கிரந்தங்களை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு அடியன் முமுட்சுப்படியுடைய முன்னுரை அந்த உபன்யாசத்துல சொல்லியிருந்தேன். அது எந்தெந்த கிரந்தங்கள் அப்படிங்கிறத கேட்டிருக்கார். பெரியவாச்சான் பிள்ளை ஒரு சில கிரந்தங்களை பண்ணியிருக்கார். முதல்ல நம்முடைய சம்பிரதாயத்துல இந்த ரகசிய கிரந்தங்கள் பண்ணதுன்னு பார்த்தா அது பராசர பட்டர்னு சொல்லலாம். ஏன்னா அஷ்டஸ்லோகிங்கிற ஒரு ஸ்தோத்திர கிரந்தம் அவர் அருள் செய்திருக்கிறார். அந்த ஸ்தோத்திர கிரந்தத்துல திருமந்திரம், துவய மகாமந்திரம், சர்ம ஸ்லோகம் அப்படிங்கிற 3 ரகசியங்களுக்கும் அர்த்தம். அந்த அர்த்தங்கள் எப்படின்னா சம்ஸ்கிருதத்திலேயே அந்த அர்த்தங்களை அவர் ஸ்லோக ரூபத்திலே விளக்கி இருக்கிறார். பராசர பட்டர் முதல்ல ரகசிய கிரந்தங்களை பண்ணினவர் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு நமக்கு ரகசிய கிரந்தங்களை தனியாக, அதாவது ரகசியார்த்தங்களை மட்டும் அப்படின்னு பண்ணினவர்னு பார்த்தா பெரியவாச்சான் பிள்ளை. அவர் மாணிக்க மாலை அப்படின்னு ஒரு கிரந்தம் அருளி செய்திருக்கிறார். இந்த மாணிக்க மாலையில ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் பெரியவாச்சான் பிள்ளையாலே காட்டப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு பரந்த ரகசியம் என்று ஒரு கிரந்தம் அருளியிருக்கிறார். இந்த பரந்த ரகசியம்ங்கிறது திருமந்திரம், துவய மகாமந்திரம், சர்ம ஸ்லோகம் ஆகிய 3ஐயும் விவரிக்கக்கூடிய ஒரு கிரந்தம். முதல்ல இந்த திருமந்திரம், துவய மகாமந்திரம், சர்ம ஸ்லோகம் ஆகியவைகளுக்கு விளக்கமா இந்த மணிப்பிரவாளத்திலே அருளி செய்தவர் பெரியவாச்சான் பிள்ளைன்னு சொல்லலாம். அந்த கிரந்தம் இந்த பரந்த ரகசியம்ங்கிறது. அதை தவிர சகல பிரமாண தாத்பரியம் அப்படின்னு ஒரு கிரந்தம். அதாவது இதுல பிரமேயம், பிரமாணம் என்று ரெண்டுத்தையும் எடுத்து அதை ரொம்ப ஆழமா விசாரிச்சு அதுல இருக்கக்கூடிய அற்புதமான அர்த்தங்களை காட்டியுள்ளார். இதே போல தத்துவத்திரய சங்கிரகம் என்று ஒரு கிரந்தம் இவர் அருளி செய்திருக்கிறார். எப்படி பிள்ளைலோகாச்சாரியார் தத்துவத்திரயம் என்று ஒரு கிரந்தத்தை அருளியிருக்கிறாரோ, சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் ஆகிய 3 தத்துவங்களை விளக்கக்கூடிய கிரந்தத்தை அருளியிருக்காரோ, அதே போல முதலிலே பெரியவாச்சான் பிள்ளை இந்த தத்துவத்திரய சங்கிரகம் என்று 3 தத்துவங்களை பற்றிய சுருக்கமான விளக்கங்களை அருளியுள்ளார். இவைகளெல்லாம் பெரியவாச்சான் பிள்ளையுடைய முக்கியமான ரகசிய கிரந்தங்கள் என்று நாம் பார்க்கலாம். அது தவிர கலியன் அருள்பாடி என்று ஒரு கிரந்தம் அருளியிருக்கிறார். இது ரகசிய கிரந்தம்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த அத்தியன உற்சவம் என்பது எப்படி ஏற்பட்டது என்பதை விளக்கக்கூடிய ஒரு கிரந்தமாக இந்த கிரந்தம் அமைந்திருக்கிறது.
இதுல நம்மாழ்வார் எப்படி திருமங்கை ஆழ்வாராலே கொண்டாடப்பட்டு, திருமங்கை ஆழ்வாராலே முதலிலே எப்படி இந்த அத்தியன உற்சவம் ராப்பத்து ஏற்பட்டது திருவரங்கம் பெரிய கோயிலிலே என்பதையும், அதற்கு பிறகு எப்படி நாதமுனிகள் காலத்திலே இந்த அத்தியன உற்சவமானது பகல் 10 ராப்பத்து என்று மாறியது என்பதெல்லாம் பற்றி இந்த கிரந்தத்திலே பெரியவாச்சான் பிள்ளை காட்டியுள்ளார். இதெல்லாம் பெரியவாச்சான் பிள்ளையாருடைய ரகசிய கிரந்தங்கள் என்று பார்க்கலாம். அடுத்த கேள்வி, அவதாரிகையிலே மணவாழ் மாமனிகள் விஷ்ணு லோகம் என்று அருளி செய்திருக்கிறார். அதாவது இந்த துவயமகா மந்திரம் பெரிய பிராட்டியாருக்கு பெரிய பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உபதேசித்த இடம் அது எது என்றால் விஷ்ணு லோகம் என்று காட்டியுள்ளார். இந்த விஷ்ணு லோகம்ங்கிறது வைகுண்டத்திலிருந்து வேறுபட்டதா அப்படிங்கிறது கேள்வி. விஷ்ணு லோகம்ங்கிறது பரமபதம்னே வச்சுக்கலாம். ஏன்னா பெருமாளும் பிராட்டியும் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கக்கூடிய இடம் பரமபதம் தான். அந்த பரமபதத்திலே எம்பெருமான் தாயாருக்கு, அதாவது பெரிய பிராட்டியாருக்கு இந்த துவயமகா மந்திரத்தை உபதேசித்தார் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். இதுல என்ன ஒரு காரணம்னா, அடுத்தது பெரிய பிராட்டியார் சேன முதலியாருக்கு இதே அர்த்தங்களை உபதேசிக்கிறாள். ஏன்னா அடுத்தது குரு பரம்பரையில சேன முதலியார் தான் வருகிறார். இந்த சேன முதலியாரும் பரமபதத்தில் இருப்பதனாலே பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியாருக்கு இந்த உபதேசத்தை பரமபதத்தில் பண்ணினார் என்றும், அதே உபதேசத்தை பிற்பாடு பெரிய பிராட்டியார் சேன முதலியார் பண்ணினார் என்றும் நாம் சொல்லலாம். இந்த விஷ்ணு லோகம்ங்கிறது பல இடங்களிலே பரமபதம் என்பது காணப்பட்டிருக்கு. இப்போ எம்பெருமானாருடைய வைபவத்தை சொல்லும்பொழுது விஷ்ணுலோக மணிமண்டப என்று மார்கதாயி என்று காட்டப்பட்டிருக்கு. அதாவது இந்த விஷ்ணு லோகத்திலே இருக்கக்கூடிய மணிமண்டபம், திருமாமணி மண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த முக்கியமான மண்டபம், அங்கேதான் பெருமாள் பிராட்டிமார்களோட நித்தியசூரிகள் முக்தர்கள் எல்லாரும் தொண்டு செய்ய எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்தை சொல்லும் பொழுது விஷ்ணுலோக மணிமண்டப மார்கதாயி என்று எம்பெருமானார் நமக்கு அந்த பரமபதத்தையே நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணுலோகம்ங்கிறது பரமபதத்தை குறிக்கும் என்பது ரொம்ப பொதுவான விஷயம்தான். அதனால இந்த விஷ்ணுலோகம்ங்கிறது பரமபதம் என்றே வைத்துக் கொள்ளலாம். இது 2வது கேள்வி. அடுத்தது 3வது கேள்வி. அதாவது பரந்தபடி, ஸ்ரீயப்பதிப்படி ஆகிய இந்த கிரந்தங்களிலே பிள்ளை லோகாச்சாரியர் இந்த ரகசியங்களை திருமந்திரம், துவயமகாமந்திரம், சர்மஸ்லோகம் ஆகியவைகளை வேறு வரிசை கிரமத்திலே அருளி செய்திருக்கிறார். அதாவது மூச்சுப்படியில் எப்படி பார்க்குறோம்னா திருமந்திரம், துவயமகாமந்திரம், சர்மஸ்லோகம்னு இருக்கு. ஆனால் மற்ற கிரந்தங்களிலே பிள்ளை லோகாச்சாரியரே திருமந்திரம், சர்மஸ்லோகம், துவயமகாமந்திரம் என்று அருளி செய்திருக்கிறார். இது என்ன காரணத்தினாலே இப்படி என்பதை இங்கே கேட்டிருக்கிறார். இந்த விஷயம் நமக்கு துவயமகாமந்திரத்தினுடைய அவதாரிகையிலே மணவாழ் மாமனிகளை எடுத்து விளக்கிறார். அங்க வரும்போது அங்கே அனுபவித்துக் கொள்ளலாம். சுருக்கமா இங்கே பார்க்கலாம். அதாவது இந்த துவயமகாமந்திரம், திருமந்திரம், துவயமகாமந்திரம், சர்மஸ்லோகங்கிறது 3 ரகசியங்கள். அதுல திருமந்திரம் தான் மூல மந்திரம். அதனால அது முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதுங்கிறது எப்படி பார்த்தாலும் அதுதான் முதல்ல இருக்க போறது. அடுத்தது துவயமகா மந்திரத்தை உபதேசிக்கக்கூடிய காரணம் என்னன்னா, இந்த திருமந்திரம், துவயமகா மந்திரம், சரமஸ்லோகம்ங்கிறது விவரணி பாவம் என்று சொல்லுவார்கள். அதாவது திருமந்திரத்துடைய அர்த்தம் துவயத்திலே விளக்கப்பட்டிருக்கு, துவயத்தினுடைய அர்த்தம் சரமஸ்லோகத்திலே விளக்கப்பட்டிருக்கு என்று சொல்லுவார்கள். அந்த கிரமத்திலே பார்க்கும்போது திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம்னு பார்ப்போம். அதுவே இன்னொரு கிரமமும் உண்டு, மந்திர விதி அனுஷ்டானங்கள் என்று. இந்த 3 ரகசியங்களையும் 3 விதமாக சொல்லுவார்கள். திருமந்திரம்ங்கிறது மந்திரம். அந்த மந்திரம் முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால முதல்ல திருமந்திரம் தான் இருக்கும். அடுத்ததாக விதி இருக்கு. அதாவது விதி என்னது, இங்கே எம்பெருமான் விதிக்கிறான், ஆணையிடுகிறான். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஸ்டக என்று எம்பெருமான் ஆணையிடுகிறான். ஆணையிடுவதனால் அது 2வது இருக்கு.
அந்த ஆணையை நாம் அனுஷ்டானத்திலே கொண்டு வர வேண்டும். அது எங்கே பண்றோம்? துவயத்தில தான் நாம் இந்த பிராட்டியினை முன்னிட்டு கொண்டு பெருமாளுடைய திருவடிகளை பற்றுகிறேன், உபாயமாக பற்றுகிறேன். அந்த பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் சேர்ந்து கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறேன், கைங்கரியம் பண்ணுவதை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால, இது நாம் பண்ணக்கூடிய அனுஷ்டானம். சரம ஸ்லோகம்ங்கிறது எம்பெருமான் இடக்கூடிய ஆணை. அனுஷ்டானம்ங்கிறது நாம் பண்ணக்கூடியது. அது எங்க இருக்கு? துவயத்துல இருக்கு. இப்படி இருக்கிறதுனால, இந்த கிரமத்துல பார்க்கும் பொழுது, மந்திரம் முதல்ல, விதி அடுத்தது 2வது, சரம ஸ்லோகம் அடுத்தது, 3வது அனுஷ்டானம், துவயம் என்று இப்படி 2 விதமான கிரமம் சொல்லப்படுகிறது. அதுல ஒரு சில கிரந்தங்கள் முதல் கிரமத்துல இருக்கும். ஒரு சில கிரந்தங்கள் 2வது கிரமத்துல இருக்கும். அது ஆங்காங்கே வரும்பொழுது அப்படி பார்த்துக் கொள்வது. இது 3வது. அடுத்தது ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது இந்த கேள்விகள்லாம் பார்க்கும்போது, இந்த கிரந்தத்தை நன்றாக கூர்ந்து அனுபவித்து கேட்கிறார்கள்ங்கிறது தெரியுது. ஏன்னா இவ்வளவு நல்ல அழகான கேள்விகள், ஆழமான கேள்விகள் கேட்கும்போது. இங்கே 4வது கேள்வி என்னன்னா, மணவாள மாமுனிகள் இந்த முமுட்சுப்படியினுடைய அவதாரிகையிலே, முமுட்சுவானவன் 3 விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஸ்வரூபம், உபாயம், உபேயம் என்று இந்த 3 விஷயங்கள். இதைத்தான் தத்துவஹித புருஷார்த்தம் என்று சொல்லுவார்கள். தத்துவம்னா உண்மைத்தன்மை, அதாவது சொரூபம், ஜீவாத்ம சொரூபம் என்ன, பரமாத்ம சொரூபம் என்ன, இதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது உபாயம், இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்கான வழி என்ன, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது உபேயம், அடைந்து என்ன பண்ண போகிறான், குறிக்கோள் என்ன, அது உபேயம். இந்த 3 விஷயங்களை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மணவாள மாமுனிகள் எடுத்து காட்டுறார். இதேதான் தத்துவஹித புருஷார்த்தம் என்றும் சொல்லுவார்கள். தத்துவம்னா உண்மைத்தன்மை, ஹிதம் என்றால் இவனுக்கு நல்ல வழி எது, புருஷார்த்தம் என்றால் அடைந்து அனுபவிக்கக்கூடியது என்ன. இதுதான் 3 விஷயங்கள் இப்படி சொல்லுவார்கள். இந்த 3த்தையும் மணவாள மாமுனிகள் எடுத்து காட்டுறார். பிற்பாடு பிள்ளைலோகாச்சாரியார் சூத்திரங்களிலே காட்டும் பொழுது, அறிய வேண்டும் அர்த்தம் எல்லாம் இதுக்குள்ளே உண்டு, அதாவது 5 அர்த்தம் அப்படின்னு அர்த்த பஞ்சகத்தை காட்டுகிறார். அது ஏன் முதல்ல 3 சொல்லி அடுத்தது 5 சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கு என்ன தொடர்பு என்று கேட்டிருக்கிறார். அதாவது 3ங்கிறது இங்கே ஸ்வரூபம், உபாயம், உபேயம்னு இருக்கு இல்லையா? அதுல இந்த ஸ்வரூபத்தை பார்க்கும் பொழுதே ஜீவாத்ம ஸ்வரூபம் என்ன, பரமாத்ம ஸ்வரூபம்னு 2 பார்க்க போறோம். ஆகையால அர்த்த பஞ்சகத்துல ஜீவாத்ம ஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபம் 2மே இந்த ஸ்வரூபத்திலையும் தத்துவத்திலையும் வந்துடுறது. ஹிதம்ங்கிறது தான் உபாயம், புருஷார்த்தம்ங்கிறது தான் உபேயம். ஆக 4மே இருக்கு. இப்ப இந்த 4 நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதற்கு இருக்கக்கூடிய தடைகளும் நமக்கு தெரிஞ்சிடும். ஆக விரோதியும் அதிலேயே அடங்கிவிடும். ஏன்னா இப்போ ஜீவாத்ம ஸ்வரூபத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறோம்னா, அதுக்கு என்ன விரோதிகளையும் சேர்த்து தான் தெரிஞ்சுக்க போறோம். பரமாத்ம ஸ்வரூபத்தை பத்தி தெரியும் பொழுது, அதுக்கு என்ன நமக்கு விரோதிகள்ங்கிறதும் நாம் தெரிஞ்சுக்க போறோம். உபாயம்னு வரும்பொழுது அதனுடைய விரோதிகள் தெரிஞ்சுக்க போறோம். உபேயம்னு வரும்போது அதனுடைய விரோதிகள் தெரிஞ்சுக்க போறோம். ஆக விரோதிகளையும் இந்த தத்துவம் 4 விஷயத்தை ஒழுங்கா தெரிஞ்சு கொண்டாலே அதனுடைய விரோதிகள் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஆகையாலே இந்த இடத்துல 3 முதலிலே சொல்லப்பட்டு 5 பிற்பாடு சொல்லப்பட்டாலும், இந்த 3ம் 5ம் எப்படியும் எல்லாவற்றையும் சேர்த்து தான் காட்டுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல எது இருக்கிறதுலே முக்கியம் பிரபன்னர்களுக்கு, முமுட்சுக்களுக்குன்னா, அந்த விஷயத்தை அழகியவனார் பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயம் அப்படிங்கிற கிரந்தத்திலே ரொம்ப அழகா ஒரு சூர்ணிகையில எடுத்து காட்டியிருக்கார். அது கடைசியில வரக்கூடியது. சூர்ணிகை மட்டும் பார்த்து சொல்றேன். அதாவது அர்த்த பஞ்சகம் காட்டப்படுகிறது. அந்த அர்த்த பஞ்சகத்துல எது ரொம்ப முக்கியம்னு பார்த்தா, உபாயம், உபேயம் தான் முக்கியம் என்று சொல்லுவார்கள். ஏன்னா இந்த உபாயம், உபேயம் தான் இந்த ஜீவாத்மாவுக்கு தெரிந்து கொண்டு அனுஷ்டிக்க வேண்டியது. அதனால இந்த உபாயம், உபேயம் முக்கியம். அந்த 2த்துல எது முக்கியம் என்று பார்த்தால், அதுல அந்த உபேயம் என்பது ரொம்ப முக்கியம். அதாவது நாம என்ன பண்ண போறோம்? கடைசியில கைங்கரியம் தானே பண்ண போறோம். அந்த கைங்கரியம் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அதிலே ஈடுபட்டிருப்பது மிக முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் 3ல் சுருக்கிய 5ஐயும் உயர்த்தின் அணை என்று உயர்த்தின் அணை 1 பயிலேறு கண்கரு வீடு சொன்னால் ஒரு கொண்ட நோற்ற நாளும் எம்மா ஒழிவில் நெடுவே என்கிற 20லே விசதமாக்கி, அதாவது இது 211வது சூர்ணிகை.
மூன்றில் சுருக்கிய ஐந்தையும். மூன்றில் சுருக்கிய ஐந்தையும்னா ரகசிய திரயத்திலே அர்த்த பஞ்சகம் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த அர்த்த பஞ்சகத்தை 20 பதிகங்களிலே தெளிவாக எடுத்து காட்டுகிறார் நம்மாழ்வார். அது ஒவ்வொன்றும் என்னங்கிறது உயர்த்தெண் அணை ஒன்றுங்கிறது பரத்வம், பரமாத்ம சொரூபம். கைதேறு கண் கருங்கிறது ஜீவாத்ம சொரூபம். வீடு சொன்னால் ஒரு கொண்டங்கிறது விரோதி சொரூபம். நோற்ற நாளுங்கிறது உபாய சொரூபம். அதுக்கு மேலே எம்மா ஒழிவில் நெடுவேங்கிறது உபேய சொரூபம். இப்படி 20 பதிகங்கள்ல விரிவாக விளக்கமாக காட்டியுள்ளார். அதை மேலே இன்னும் 80 பதிகங்கள் இருக்கே, மொத்தம் 100 பதிகங்கள். இந்த 100 பதிகங்கள்ல 20 பதிகத்திலே 20 பதிகங்களிலே இந்த 20 விஷயங்கள், அதாவது அர்த்த பஞ்சகத்தினுடைய 4 விளக்கங்கள், அது 20 பதிகங்களிலே காட்டப்பட்டிருக்கு. அந்த விஷயங்களை மீதி இருக்கக்கூடிய 80 பதிகங்களிலே இன்னும் நன்றாக விளக்கி இருக்கிறார் என்று சொல்லி, அதிலே எது முக்கியம், அர்த்த பஞ்சகத்தில் எது முக்கியம்னா, அருளினன் வீடு பெற்ற என் கையாலே 5லும் 2ஐயும். அந்த 5ல 2 முக்கியம். எது? அருள், பகவானுடைய அருள் தான் நமக்கு உபாயம். வீடு பெற்றங்கிறது மோட்சம், பரமபதத்தை அடைந்து கைங்கரியம் பண்ணுவது. இந்த 2 தான் மோட்சம். இந்த 2ஐயும் தொழுது கழித்தேன் சொல்லு பெற்றேன் பணி செய் என்கிற முக்த லட்சண விருத்தியாலே 2ல் 1ஐயும் இதுக்கு பிரமேயம் என்னும். இதெல்லாம் எதுக்கு சொல்லுகிறேன்னா, இந்த திருவாய்மொழிக்கு எது குறிக்கோள் என்றால் இந்த கைங்கரியத்தை பத்தி சொல்வதுதான். நான் உபாயம் 2த்தை சொல்லிட்டார். அதுக்கு மேல முக்கியமா எதை எடுத்து காட்டியிருக்கார்? தொழுது, எம்பெருமானை தொழுவதுதான் கைங்கரியம். கழித்தேன், ஆனந்தப்பட்டேன். சொல்லு பெற்றேன், அவனை பற்றின வைபவங்களை காட்டக்கூடிய சொல், அதை பெற்றேன், அவனை கொண்டாட பெற்றேன். பணி செய், அதே போல தொண்டு பண்ணுவது என்கிற முக்த லட்சண விருத்தி. இதெல்லாம் முக்தர்களிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அடையாளங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள். அப்படி இருப்பதனாலே 2ல் 1ஐயும், இந்த 2த்திலே உபாயம் உபேயத்திலே எது முக்கியம்னா கைங்கரியம் தான் முக்கியம் என்று இந்த சூர்ணிகையில ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருக்கார். அது ரகசிய திரயத்துக்கும் எது முக்கியம்னா கைங்கரியம் தான் முக்கியம் என்று சொல்லலாம். அப்படி இந்த கைங்கரியம் தான் நமக்கு முக்கியங்கிறதை பிள்ளை லோகாச்சாரியரும் சரி, மணவாழ மாமனிகளும் சரி, அழகியமனார் பெருமாள் நாயனாரும் எடுத்து நன்றாக காட்டியுள்ளார்கள். அது காட்டப்பட்டது. அடுத்தது 5வது கேள்வி. 17வது சூத்திரத்திலே சொல்லும் கிரமமொழிய சொன்னாலும் என்று தொடங்கி ஒரு அழகான சூத்திரம். அந்த சூத்திரத்தை எடுத்துக்கிறேன். அதனுடைய விளக்கத்திலே இது திருமந்திரத்துக்கு மட்டும்தானா இல்ல எல்லா மந்திரத்துக்கும் இது பொருந்துமா அப்படின்னு கேள்வி. சொல்லும் கிரமமொழிய சொன்னாலும் தன் சொரூபம் கெட நில்லாது என்று காட்டுகிறார். இந்த சூத்திரத்துக்கான அர்த்தத்தை சுருக்கமா பார்த்துடுதான். ஒரே நிமிஷம், வெளிச்சம் கம்மியா இருக்கு. இந்த வியாக்கியானத்துல மணவாழ் மாமனிகள் எடுத்து காட்டுறார். எல்லா மந்திரமும் தன்னை தஞ்சமாக விஸ்வசித்து சொன்னவர்களுக்கு ஒழிய தன் காரியம் செய்யாதே ஆகிலும். பொதுவா எல்லா மந்திரமும் எப்படின்னா, அந்த மந்திரத்துல முழு விசுவாசத்தோட சொன்னால்தான் நமக்கு அது பலன் கொடுக்கும். இந்த மந்திரம் காரியகரமாகும் அப்படிங்கிற நம்பிக்கையாவது இருக்கணும். அந்த மந்திரத்துடைய அர்த்தம் தெரியறதோ, அதனுடைய ஆழமான அர்த்தங்கள் தெரியறதோ, அதெல்லாம் 2வது. ஆனா அதிலே முழுமையான விசுவாசம் இருக்க வேண்டும். அப்படி இருப்பவனுக்கு தான் அது பலனை கொடுக்கும். இது எல்லா மந்திரங்களுக்கும் பொது. ஆனா இந்த திருமந்திரம் எப்படிப்பட்டதுன்னா, இதிலே விசுவாசம் இருக்கணும். அதாவது இந்த கண்டிப்பா திருமந்திரத்திலே இவனுக்கு நம்பிக்கை இருக்கணும். ஆனாலும் அது முழு விசுவாசமா, அப்படி இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் தெரிந்து இவன் சொல்லுகிறானா அப்படியெல்லாம் பார்க்காமல் அதுக்கு ஒரு பிரமாணமும் எடுத்து காட்டியிருக்கார். சாங்கேத்தியம் பாரிஹாசியஞ்ச ஸ்தோபம் கேளனமேவா என்கிறபடியே சொல்லிடும். ஒருத்தனை இந்த திருமந்திரம், அதாவது நாராயணன்கிற அந்த நாமத்தை, அந்த
ஒரு திருநாமத்தை சொல்லும் பொழுது மற்றவர்களை கேலி பண்ணுவதற்காகவோ, ஏதோ பேச்சு வாக்குல சொல்லுவதாகவோ, நிந்திப்பதற்காகவோ எப்படி சொன்னாலும் இந்த நாமமானது, அந்த மந்திரமானது, இந்த நாராயணன் என்கிற இந்த நாமத்தை உடைய மந்திரமானது, அது பலனை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். அதாவது இப்ப இந்த மந்திரத்துக்கு, இந்த திருமந்திரத்துக்கு மட்டும்தான் இந்த விசேஷமான தன்மை. மத்த மந்திரங்கள்லாம் நல்ல நம்பிக்கையோட சொல்லணும். இதுல அந்த நம்பிக்கை இல்லாமல் இதை சொன்னால் கூட இது கண்டிப்பாக பலன் தரும் என்று காட்டுகிறார். இது 17வது சூத்திரம். இது 5வது கேள்வி. அடுத்தது 6வது கேள்வி. கொஞ்சம் பெரிய கேள்வி. அதாவது எப்படி கேட்டிருக்காருன்னா, பகவத் லாபத்திலே முழு ஆசை இல்லை. ஆனா இந்த சம்சாரத்திலிருந்து மோட்சம் பெற வேண்டும் என்ற அந்த குறிக்கோள்ல தெளிவாக இருக்கிறேன். கைவல்யத்திலே எனக்கு ஆசை இல்லை. இப்போ நான் மூக்ஷு என்கிற அந்த ஒரு தலைப்பு கீழே இந்த மூக்ஷுவாக இருக்கிறவர்கள் இருக்கார்களே, அந்த கூட்டத்திலே நான் வருவேனா? மாட்டேனா? அப்படிங்கிறது கேள்வி. அதாவது நமக்கு இந்த சம்சாரத்திலிருந்து நிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்ற எண்ணமும், பகவானை அடைய வேண்டும் என்கிற ருச்சியும் இருக்கணும். பகவானை அடைய வேண்டும்ங்கிற ருச்சி கொஞ்சமாவது இருக்கணும். அது முழு ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். முழு ஆர்வம் இல்லைன்னாலும் பகவானை அடைய வேண்டும் என்கிற ருச்சி ஓரளவுக்கு இருக்கணும். ஏன்னா அந்த சம்சாரத்தில் விரக்தி, பகவானை அடைவதில் இருக்கக்கூடிய ருச்சி 2மே சேர்ந்து இருந்தா தான் இது நன்றாக இந்த குறிக்கோளானது நமக்கு கிட்டும். அந்த பகவானை அடைய வேண்டும்ங்கிற அந்த ஆசையை நாம வளர்க்கறதுக்கு என்ன முயற்சி உண்டோ அதை பண்ணிட்டு தான் இருக்கணும். சத் விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது, காலக்ஷேபங்கள் கேட்கறது, கைங்கரியங்களில் ஈடுபடுறது, பகவானுடைய குணங்களை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு அதனுடைய பெருமைகளை நினைத்து பார்ப்பது, இதெல்லாம் பண்ணிக்கொண்டே இருந்தோம்னாலே நமக்கு அந்த பகவத் லாபத்திலே ஆசை வந்துடும். இப்படிப்பட்ட பகவானுக்கு நாம் போய் தொண்டு பண்ண வேண்டுமே, கைங்கரியம் பண்ண வேண்டுமேங்கிற அந்த ஆசை ஏற்பட்டு விடும். அது ஏற்பட்டு விட்டதுன்னா உண்மையான முமுட்சுவாக இவன் இருக்க முடியும். முமுட்சுன்னா மோட்சத்திலே ஆசை உடையவன். இப்போ மோட்சத்திலே ஆசை உடையவனாலே இந்த உலகத்து விஷயங்கள்ல ஆசை இல்லாதவன்றது தெரியுது. ஏன்னா மோட்சம்ங்கிற உயர்ந்த குறிக்கோள்ல ஆசை உடையவன் இந்த உலகத்து விஷயங்கள்ல ஆசையோட இருக்க மாட்டான். அது பொருத்தமாக இருக்காது. அப்படி இருப்பதனால அவசியம் இந்த முமுட்சுவாக இருப்பவர்கள், மோட்சத்திலே ஆசை உள்ளவர்கள், உலக விஷயங்களிலே தங்களுடைய ஆசையை குறைத்துக் கொண்டு மேலும் மேலும் எப்படி நாம் இந்த சத்விஷயங்களை கற்றுக்கொண்டு கைங்கரியங்களை பண்ணுவது எப்படி அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். அதை நாம் அவசியம் பண்ண வேண்டும். இது 6வது கேள்வி. அடுத்தது 7வது கேள்வி. 19வது சூத்திரத்திலே ஐஸ்வர்ய, கைவல்ய, பகவத் லாபங்களை ஆசைப்பட்டவர்களுக்கு அவற்றை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படி சொல்லியிருக்கிறதுனால, அதாவது இது இந்த ஜபம், உபாசனை அதை பண்ணுபவர்களுக்காகவா? இல்லை இது பிரபன்னர்களுக்காகவா? ஏன்னா பிரபன்னர்கள்னா இதை போல நாம் பண்ண போறது இல்லையே. அப்படி இருக்கும்போது இது யாருக்கு என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதாவது முந்தின சூத்திரத்தோட இது தொடர்ந்து காட்டப்படுகிறது. இதுதான் குலந்தரும் என்கிறபடி எல்லா அபேட்சிதங்களையும் கொடுக்கும். அதாவது எல்லா ஆசைகளையும் இந்த திருமந்திரமானது நிறைவேற்றும். அதுக்கு குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆணவெல்லாம் என்கிற பெரிய திருமொழி பாசுரத்தை எடுத்து காட்டியிருக்கார். அப்படி இருக்கிறதுனாலே இந்த இடத்துல இந்த சூத்திரம் எதை விளக்குகிறது என்றால், ஐஸ்வர்யத்தை ஆசைப்படுபவர்கள், கைவல்யத்தை ஆசைப்படுபவர்கள், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவதை ஆசைப்படுபவர்கள் எல்லாருக்கும் அவரவர்களுடைய காரியத்தை இது நிறைவேற்றி வைக்கும் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். இந்த பிரபன்னர்கள் இதை ஐஸ்வர்யத்தை ஆசைப்பட மாட்டார்களே என்றால், பிரபன்னர்கள் ஆசைப்பட மாட்டார்கள். ஆனா அப்படி ஆசைப்பட்டவர்களுக்கு இந்த பலன் என்பதை தெரிந்து கொள்வது ஒன்றும் தப்பில்லையே. யாராவது இப்படி ஆசைப்படுகிறார்கள், அவர்கள் உபாசகர்களா இருக்கலாம், இல்ல வெறுமனே இந்த திருநாமத்தை நாராயணன்கிற அந்த திருநாமத்தையோ மந்திரத்தையோ கேள்விப்பட்டு அதை அவர்கள் அனுஷ்டிப்பவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கும் இந்த திருமந்திரமானது காரியகரமாக இருக்கும். அவர்கள் விரும்புவதையும் இது செய்து கொடுக்கும் என்பதை சொல்லுவதாக இந்த சூத்திரம் அமைந்திருக்கு. அதாவது
திருமந்திரத்தோட பெருமை என்ன என்பதை காட்டுகிறது. யார் யாருக்கு எது எது வேணுமோ அதை ஆசைப்பட்டார்கள்னால் அதை திருமந்திரமானது கொடுக்கும் என்பதை சொல்லும் விதத்திலே இந்த சூத்திரம் இருக்கு. அடுத்தது 8வது கேள்வி. 55வது சூத்திரம். அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை கேட்டிருக்காருங்க. சேஷத்துவமே ஆத்மாவுக்கு சொரூபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல என்ன கேள்வினா, இது பகவத் சேஷத்துவத்தை சொல்லுகிறதா இல்ல பொதுவா சேஷத்துவம் என்பதை சொல்லுகிறதா? அதாவது இங்கே மற்றவர்களுக்கு அடிமையாக இருப்பதோ இல்ல மற்ற பொருள்களுக்கு அடிமையாக இருப்பதோ அது கூட இங்கே சொல்லப்படுகிறதா என்று கேட்கிறார். இந்த இடத்துல மொத்தமே எதை பத்தி பேசுகிறது என்றால் பிரணவத்தை பத்தி பேசுகிறது. அகார உகார மகாரம் என்று இருக்கக்கூடிய இந்த பிரணவம், அதிலே மகாரபூத்தனான ஜீவாத்மா அகாரபூத்தனான பரமாத்மாவுக்கு அடிமைங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க காட்டப்படக்கூடிய சேஷத்துவம் என்பது முக்கியமாக பகவத் விஷயத்திலே தான். ஏன்னா வியாக்கியானத்தை காட்டும் பொழுதும் பிரமாணங்கள் அதே போலத்தான் மணவாழ் மன்கள் எடுத்து காட்டியிருக்கார். ஸ்வத்வம் ஆத்மனி சஞ்சாத்தம், சுவாமித்துவம் பிரம்மணி ஸ்திதம். இந்த சொத்தாக இருக்கக்கூடிய தன்மை ஆத்மாவிடத்துல இருக்கு, சுவாமியாக இருக்கக்கூடிய தன்மை பரமாத்மாவிடத்துல இருக்கு என்று பிரமாணங்கள் எல்லாமே அதை பகவத் சேஷத்துவத்தை காட்டுவதாகத்தான் இருக்கு. அதே போல ஆத்மதாசியம் ஹரேர் சுவாமியம் என்று இந்த ஸ்லோகம், தாசபூதா ஸ்வத சர்வே ஹியாத்மானக பரமாத்மனக என்கிற ஸ்லோகம், நானியதா லட்சணம் தேஷாம் வந்தே மோக்ஷே ததைவச்ச என்று எந்த நிலையாக இருந்தாலும் பகவானுக்குத்தான் இந்த ஆத்மாவனவன் அடிமையாக இருப்பானே தவிர வேறு யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டான். இது பல தடவை நம்ம பார்த்திருக்கோம். சுருக்கமாக ஞாபகப்படுத்தினேன். அதாவது பகவானுக்கு நாம் நேரடியாக அடிமையாக இருக்கலாம். அந்த பகவானுடைய பெருமையை அவனுடைய வைபவங்களை ஒத்துக்கொண்டு இப்படிப்பட்ட பகவானுக்கு நான் அடிமை என்று சொல்லிக் கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா அந்த பகவானுக்கு சரீரமாக இருக்கக்கூடிய தேவதைகளோ இல்ல உலக விஷயங்களோ மனிதர்களோ இவர்களுடைய விஷயத்திலே நாம் அடிமையாக இருப்பது. அப்படி இருந்தால் என்ன அர்த்தம்னா அது பகவானுக்கு நேரடியாக அடிமையாக இல்லாமல் மறைமுகமாக அடிமையாக இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆக மொத்தம் கடைசியில எல்லாருக்கும் பகவான் அந்தரியாமியாக இருப்பதனால அவனுக்கு தான் எல்லாரும் அடிமை. அது சில பேர் ஒத்துக்கிறார்கள், ஒத்துக்கொள்வதில்லை சில பேர். அப்படித்தான் இருக்கே தவிர வேற யாருக்கும் அடிமை என்பது கிடையாது. ஆனா இப்ப நம்ம வியாக்கியானங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கேன் மற்றவர்களுக்கு அடிமையா இருக்கக்கூடாது என்று. அப்படி சொல்லப்பட்டிருக்கேன்னா அதாவது நமக்கு தவறான புரிதல் இருக்கு. நாம் யாரையோ தலைவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த எண்ணம் கூடாது. அந்த எண்ணத்தை போக்கணும். எப்படியுமே நாம் பகவானுக்கு தான் அடிமை. அது நேரடியாவே பகவானுக்கு அடிமையாக இருக்கலாமே என்பதுதான் இங்கே காட்டப்படுறது. ஆக இந்த 8 கேள்விகள் ஒருத்தர் கேட்டிருக்கார். அவருக்கான பதில்கள் இங்கே காட்டப்பட்டது. அடுத்தது இன்னொரு கேள்வி. அதாவது பாகவத சேஷத்துவம் அது 89வது சூத்திரம் 91வது சூத்திரத்துல இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் எடுத்து காட்ட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கார். அதையும் சுருக்கமா பார்க்கலாம். அதாவது இந்த சேஷத்துவம் என்பதை பற்றி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அதிலேயும் இந்த நமப்பதத்திலே பகவானுக்கு மட்டுமே நாம் சேஷபூதன், மற்ற யாருக்கும் சேஷபூதன் இல்லை என்பது சொல்லப்படுகிறது. அப்படியெல்லாம் சொல்லிட்டு வரும் பொழுது பிள்ளைலோகாச்சாரியர் 89வது சூத்திரத்திலே உற்றதும் உன் அடியார் கடிமை என்கிறபடியே இதிலே பாகவத சேஷத்துவமும் அனுசந்தேயம் என்று காட்டுகிறார். அதாவது இந்த திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய இதை கற்றுக்கொண்ட நம் திருமங்கை ஆழ்வார் அவர் சொல்லுகிறார், நின் திருவட்டெழுத்தும் கற்று நான் உற்றதும் உன் அடியார் கடிமை. இது திருக்கண்ணபுரத்தம் பெருமானிடத்திலே காட்டக்கூடிய விஷயம். அதாவது திருக்கண்ணபுரத்தம் பெருமான் தான் திருமங்கை ஆழ்வாருக்கு திருமந்திர உபதேசம் பண்ணினது. அப்படி பண்ணினால அவரிடத்திலே அந்த எம்பெருமானிடத்திலே ஆழ்வார் சொல்லுகிறார், நின் திருவட்டெழுத்தும் கற்று, உன்னுடைய திரு எட்டெழுத்து அதாவது அஷ்டாட்சரம் அதை நான் கற்று நான் உற்றதும் நான் எதிலே மிகவும் ஈடுபட்டேன், எதை நன்றாக புரிந்து கொண்டேன், உன் அடியார் கடிமை என்பதை அதைத்தான் நான் நன்றாக புரிந்து கொண்டேன் என்று சொல்ல அதை கேட்டு எம்பெருமான் மிகவும் பகு ஆனந்தப்பட்டான் என்று சொல்லுவார்கள். ஏன்னா எனக்கு அடிமைங்கிறதை காட்டிலும் என்னுடைய அடியவர்கள் கடிமை என்று அடியார்கள் சொல்வதை எம்பெருமான் விரும்புகிறான். அப்படி இருக்கிறதுனால இங்கே பாகவத சேஷத்துவம் சேர்த்தே அனுசந்தேயம். அதாவது எதை வைத்து சொல்லுகிறான்னா திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம் தான் இங்கே பிரமாணம். திருமங்கை ஆழ்வார் நேரே இப்படி சொல்லியிருப்பதனாலே இந்த திருமந்திரத்தை அறிந்து கொண்டதான்
உற்றதும் உன் அடியார் கடிமை என்பதை உணர்ந்தேன். உனக்கடிமைங்கிறத உணர்ந்ததை காட்டிலும் உன் அடியார் கடிமை என்பதை நான் உணர்ந்தேன் என்று சொல்வதனாலே அதுவே இங்கே முக்கியமாக சொல்லப்படுகிறது. இந்த பாகவத சேஷத்துவமே சொல்லப்படுகிறது என்று காட்டுகிறார். அது 90வது சூத்திரத்திலே இது அக்காரத்திலே என்றும் சொல்லுவார்கள், உக்காரத்திலே என்றும் சொல்லுவார்கள். அக்காரத்திலேயும் இதே அர்த்தம் இருக்கு, உக்காரத்திலேயும் இதே அர்த்தம் இருக்கு. இந்த பாகவத சேஷத்துவம் என்பது அக்காரத்திலேயும் காட்டப்படுகிறது, உக்காரத்திலேயும் காட்டப்படுகிறது என்று காட்டுகிறது. அது எப்படின்னா அக்காரத்திலே இந்த பகவானுக்கு அடிமை என்று சொல்லப்படுகிறது. ஆய அங்க ஆயங்கிறது மறைஞ்சிருக்கு. அந்த பகவானுக்கு என்று அர்த்தம். அப்ப இந்த ஜீவாத்மா பகவானுக்குன்னு என்ன அர்த்தம்? அவனோடய நிறுத்தக்கூடாது, அவனுடைய அடியார்கள் வரைக்கும் செல்ல வேண்டும் என்பது உயர்ந்த அர்த்தம். அதுதான் அனன்யார்க சேஷத்துவத்துக்கு எல்லை ததிய சேஷத்துவ பர்யந்தமாக நிற்கையாலே. அதாவது இந்த அனன்யார்க சேஷத்துவம் பகவானுக்கே அடிமைங்கிறது எப்படி எது வரைக்கும் போய் நிற்கும்னா பாகவதர்களுக்கு அடிமைங்கிறதுல போய் நிற்கும். அப்படி நின்றால்தான் அந்த பகவத் சேஷத்துவம் பூர்த்தி ஆகும் என்பதை காட்டியிருக்கிறார். அதுக்கு அடுத்த சூத்திரம் தான் ஈஸ்வரன் தனக்கேயா இருக்கும், அச்சித்து பிறர்க்கேயா இருக்கும், ஆத்மா தனக்கும் பிறர்க்கும் பொதுவா இருக்கும் என்று முற்பட்ட நினைவு அங்கனன்றிக்கே அச்சித்தை போலே தனக்கேயாக என கொள்ள வேண்டும் என்கிறது நமசால். ஆக இந்த நமகா என்கிற பதத்தாலே என்ன சொல்லப்படுகிறது? முதல்ல ஈஸ்வரன் எப்படி இருப்பான்? தனக்கேயா இருக்கும். அவன் தன்னுடைய ஆசைப்படிதான், தன்னுடைய சுவாதந்திரியப்படிதான் அவன் இருப்பான். அச்சித்து எப்படி இருக்கும்? பிறர்க்கேயா இருக்கும். அச்சித்துக்குன்னு தனியா ஞானம் இல்லை. அதனால மற்றவர்களுடைய உபயோகத்துக்காகவே அது தன்னை வைத்துக் கொள்ளும். அது வைத்துக் கொள்ளும்னு கூட சொல்ல முடியாதுன்னா அது தன்னை வைத்துக் கொள்வதில்லையே. அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி அச்சித்தானது பிறர்க்காய் இருக்கும். ஆத்மா தனக்கும் பிறர்க்கும் பொதுவா இருக்கும் என்று முற்பட்ட நினைவு. அதாவது இந்த திருமந்திரார்த்தம் நன்றாக புரியும் வரைக்கும் என்ன நினைக்கிறான்? ஆத்மா தனக்கும் பிறர்க்கும் பொதுவா இருக்கும். தனக்கும் பிறர்க்கும்னா தனக்கும் பகவானுக்கும் இது பொதுவா இருக்கும். இல்ல தனக்கும் மற்றவர்களுக்கும் இது பொதுவா இருக்கும். அதாவது 2 பேருக்கும் இந்த ஆத்மா அடிமை என்று நினைத்திருப்பான். அது முற்பட்ட நினைவு. அங்க நன்றிக்கு அச்சித்தை போல தனக்கேயாக எனக் கொள்ள வேண்டும் என்கிறது நமசால். ஆனா நமசை அறிந்த பிறகு இவன் என்ன சொல்லுவான்? இவனுடைய நினைவு எப்படி இருக்கும்னா அச்சித்தை போலே தனக்கேயாக எனக் கொள்ள வேணும். எம்பெருமான் நம்ம எப்படி கை கொள்ள வேணும்னா அவனுடைய இஷ்டத்துக்கு நம்ம கை கொள்ள வேணும். எப்பவுமே நமக்கு எப்படின்னா சுவாதந்திரியம் தான். நான் அங்க போனா நான் எப்படி இருப்பேன்? நான் என்ன அனுபவிப்பேன்? எனக்கு என்ன கிடைக்கும்? நான் எப்படியெல்லாம் தொண்டு பண்ணலாம்? இப்படின்னு நான்கிற அந்த எண்ணம் இருக்கிறது. அது இருக்கவே கூடாது. அந்த நமசிலே என்ன காட்டப்படுகிறதுன்னா அவனுக்கு என்ன ஆனந்தம்? அவனுக்கு எது பிடிக்கும்? அவன்கிறது இங்க பகவானையும் சொல்லலாம், ஆச்சாரியனையும் சொல்லலாம், பாகவதர்களையும் சொல்லலாம். அவர் ஒவ்வொருத்தருடைய நிலையை பொறுத்து அந்தந்த நிலையிலே அவரவர்களுக்கு என்ன ஆனந்தம் என்பதை பார்த்து நாம் அதை பண்ண வேண்டும் என்பது சொல்லப்படுறது. ஆக இந்த நமசாலே சொல்லப்படுவது முன்பு இருந்த நிலையை காட்டிலும் இப்பொழுது வேறுபட்டு அந்த பகவான் தனக்கேயாக எனக் கொள்ளும். இது எம்மா விட்டு திறமுங்கிற பதிகத்துல ஆழ்வார் எம்பெருமானிடத்துல பிரார்த்திக்கிறார். நீ என்னை கை கொள்ளும் போது உன்னுடைய ஆசைக்காக என்னை கை கொள்ள வேணுமே தவிர நான் கேட்டேங்கிறதுக்காக நீ கை கொள்ளக்கூடாது என்று எம்பெருமான் மிகவும் தன்னை உகந்து தன்னுடைய இஷ்டத்துக்கு ஏற்றுக்கொள்ளும்படிக்கு ஆழ்வார் அங்கே எம்மா விட்டு திறமும் செப்பங்கிற பதிகத்திலே பிரார்த்திக்கிறார். அந்த அர்த்தம் தான் இங்கே காட்டப்படுகிறது இந்த 3 சூத்திரங்களுடைய வியாக்கியானத்திலே. இது ஒரு கேள்வி. அடுத்தது இன்னொரு கேள்வி. இதுதான் கடைசி கேள்வி. நமக்கு முன்னாடியே வந்த கேள்விகள் இது ஒரு கடைசி கேள்வி. அதாவது முமுட்சுப்படியில பிள்ளைலோக்காச்சாரியர் என்ன சொல்லுகிறார்னா பிரபத்தியிலே எழுந்தவர்களுக்கு சொரூப ஞானத்தை பிறப்பித்து காலக்ஷேபத்துக்கும் போகத்துக்கும் ஹேதுவாயிருக்கும். அதாவது திருமந்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது திருமந்திரம் எப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் உதவுகிறதுன்னா பிரபத்தியிலே எழுந்தவர்களுக்கு சரணாகதி பண்ணினவர்களுக்கு சொரூப ஞானத்தை பிறப்பித்து இந்த திருமந்திரம் என்பதுதான் நமக்கு சொரூப ஞானத்தையே கொடுக்கிறது. இந்த சொரூப ஞானம்ங்கிறது நாம் ஜீவாத்மா சேஷபூதன் பகவானுக்கும் அவருடைய அடியார்களுக்கும் அடிமை என்று சொல்லுவது. இந்த சொரூப ஞானம்ங்கிறது பிறப்பித்து இதை இந்த திருமந்திரமானது சரணாகதியில ஈடுபட்டவர்களுக்கு இந்த திருமந்திரமானது இதை ஏற்படுத்துகிறது. ஏற்படுத்தி அதுக்கு பிறகு காலக்ஷேபத்துக்கும் போகத்துக்கும் ஹேதுவா இருக்கும். இந்த இடத்துல காலக்ஷேபம்னா பொழுதுபோக்குன்னு அர்த்தம். நாம காலக்ஷேபம்னா கிரந்த காலக்ஷேபம்னு வச்சுட்டு இருக்கோம். ஆனா அதுக்கும் காலக்ஷேபம் தான் அர்த்தம். ஏன்னா அதுவும் நல்ல பொழுதா போறது இல்லையா? அதனால அது காலக்ஷேபம்னா அங்க பொழுதுபோக்குறதுன்னு அர்த்தம். ஆக இவனுக்கு பொழுதுபோக்குவதே எதிலே பொழுதுபோக்க வேண்டும்? இந்த திருமந்திரத்தை தான் இவன் மனதிலே நினைத்து பொழுது போக்க வேண்டும் என்று சொல்லப்படுறது. அதே போல போகத்துக்கும் இன்பத்துக்கும் எது காரணம்? இந்த திருமந்திரத்துல ஈடுபடுவதுதான். நல்ல திருமந்திரத்தை நினைத்து பார்ப்பது
அதுதான் இங்கே போகத்துக்கும் ஹேத்துவா இருக்கும், காரணமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதே இன்னொரு கிரந்தம் கத்தியத்திரயம் என்கிற கிரந்தம். அதிலே நம்பெருமாள் அவர் எம்பெருமானாரிடத்திலே சொல்லுகிறார். இந்த ஸ்ரீரங்கத்திலேயே துவயமகா மந்திரத்தை அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஸ்ரீரங்கத்திலே சுகமாக நீர் இருக்க வேண்டும் என்று நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் எம்பெருமானாருக்கு ஆணையிடுகிறார். இப்ப ரெண்டுத்திலையும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கே. இந்த திருமந்திரம் அதிலே சொல்லும் பொழுது இந்த திருமந்திரமே இவனுக்கு சொரூப ஞானத்தை ஏற்படுத்தி இந்த பொழுதுபோக்குவதற்கும் இன்பத்துக்கும் காரணமா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பக்கம் என்னன்னா நம்பெருமாள் என்ன சொல்லுகிறார், துவயமகா மந்திரத்தை அர்த்தானுசந்தானம் பண்ணி கொண்டிரு என்று சொல்லுகிறார். இப்ப இது என்ன தொடர்பு, எதனால இந்த வேறுபாடுன்னா திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை விவரிப்பது தானே துவயமகா மந்திரம். துவயமகா மந்திரத்தை நாம் சொன்னோம் என்றாலே அப்ப அது திருமந்திரத்துடைய அர்த்தத்தை அனுசந்திப்பதாகத்தான் அர்த்தம். திருமந்திரத்துடைய அர்த்தத்தை விரிவாக துவயமகா மந்திரம் காட்டுகிறது, அதனுடைய அர்த்தத்தை விரிவாக சரம ஸ்லோகம் காட்டுகிறது. இப்படி காட்டுவதனாலே இந்த இடத்துல திருமந்திரத்தை சொன்னதும் துவயமகா மந்திரத்தை சொன்னதும் ஒரே அர்த்தம் என்பதை நாம் பார்க்கலாம். இது கேள்விக்கான பதில். யாரும் மியூட் பண்ணுங்க, கொஞ்சம் எல்லாரையும் மியூட் பண்ணிடுங்க. கேள்வி பதில் முடிகிற வரைக்கும் யாரும் அன்மியூட் பண்ணி பேச வேண்டாம். கேள்வி பதில் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்களுடைய சந்தேகத்தை கேட்டுக்கலாம். இதோட ஏற்கனவே வந்த சந்தேகங்கள் அதற்கு பதில்கள் காட்டப்பட்டன. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அது இருந்தா இப்ப கேட்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கு, அந்த கேள்விக்கும் பதில் பார்க்கலாம். சரி சரி, இப்ப இந்த நேரம் வந்த கேள்வியை பார்க்கலாம். அதாவது திருமந்திரத்தை ஜபமாக 108 தடவை ஜபம் பண்ணலாமா? இது யாரோ இன்னைக்கு சொல்லியிருக்கா, அதனால அந்த கேள்வியை கேட்டிருக்கார்கள். அதாவது ஏற்கனவே நாம நிறைய தடவை இது பார்த்திருக்கோம். நமக்கு ஜப்தவியம் குரு பரம்பரையும் துவயமும். நாம ஜப்பம் பண்ணணும்னாலே குரு பரம்பரை, அதாவது குரு பரம்பரா மந்திரம் அஸ்மத் குருபியோ நமக, அஸ்மத் பரம குருபியோ நமக, அஸ்மத் சர்வ குருபியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீ பராங்குஷ தாசாய நமக, ஸ்ரீமத் யாமனமுனைய நமக, ஸ்ரீ ராமமிஸ்ராய நமக, ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமக, ஸ்ரீமன் நாதமுனைய நமக, ஸ்ரீமதே ஷடகோபாய நமக, ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமக, ஸ்ரீயை நம ஸ்ரீதராய நமக. இப்படி இந்த குரு பரம்பரை மந்திரத்தை சொல்லி அதற்கு பிறகு துவயமகா மந்திரத்தை மட்டும்தான் நாம் ஜபம் பண்ணணும். ஒரு தடவை குரு பரம்பரை மந்திரம்னா அடுத்தது திரும்ப துவயமகா மந்திரம், அடுத்தது குரு பரம்பரை, அடுத்தது துவயமகா மந்திரம். ஒவ்வொரு தடவையும் நம்ம குரு பரம்பரையை நினைவிலே கொண்டே துவயத்தை சொல்ல வேண்டும். இதுவும் நமக்கு மட்டும் கேட்கிற மாதிரி தான் சொல்லணுமே தவிர மற்றவர்களுக்கு எல்லாம் கேட்கிற மாதிரி சொல்லக்கூடாது. எந்த மந்திரமுமே நாம் சொல்லுவது நமக்கு மட்டும்தான் கேட்கணும், மற்ற யாருக்கும் கேட்கக்கூடாது. அப்படித்தான் மந்திரங்களை சொல்ல வேண்டும். அப்படி இங்கே ஜப்தவியம் குரு பரம்பரையும் துவயமும்னு பிள்ளைலோகாச்சாரியர் சொல்லியிருப்பதனாலே இதை பல ஆச்சாரியர்களும் ஆமோதித்திருக்கிறார்கள் பல இடங்களிலே. இப்படி இருப்பதனாலே நமக்கு திருமந்திரத்தை கூட ஜபம் பண்ணக்கூடாது என்பது நன்றாக தெரிகிறது. அதனால அந்த எந்த சந்தேகமும் வேண்டாம். காலையில திருமணம் எடுக்கும் பொழுது மனதுக்குள்ளே திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம் ஆகியவற்றை ஒரு தடவை சொல்லிக்கலாம். அது திருமணம் நின்ற உடனே நம்ம வழக்கமா பண்ணக்கூடியது கேசவாதி எம்பெருமானுடைய திருநாமங்கள், அதே போல ஸ்ரீ என்று தொடங்கக்கூடிய பிராட்டியனுடைய திருநாமங்கள், இதையெல்லாம் சொல்லி அந்தந்த இடங்கள்ல கையை வைத்து இப்படி ஒரு இடத்துலையும் கை கூப்பி வணங்கி அந்த திருநாமங்களை சொல்லி அதுக்கு பிறகு இந்த திருமந்திரம் அதுக்கு பிறகும் திரும்ப குரு பரம்பரையை சொல்லி அதுக்கப்புறம் துவயமகா மந்திரம், இந்த திருமந்திரம், சரம ஸ்லோகம் ஆகிய மூன்றையும் ஒரு தடவை சொன்னா போதும். அதை தவிர நாம் திருமந்திரத்தையோ சரம ஸ்லோகத்தையோ வேறு எந்த மந்திரத்தையும் நாம் சொல்வதில்லை. எப்பொழுது நாம் ஜெபம் பண்ணணும்னாலும் அதுக்கு எண்ணிக்கையும் வச்சுக்கூடாது. ஜபத்துக்கு நம்முடைய சம்பிரதாயத்துல மாலையை வச்சுக்கிறதோ எண்ணிக்கையை வச்சுக்கிறதோ இதெல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்துல வழக்கம் கிடையாது. மனதுக்குள்ளே நமக்கு மட்டும் கேட்கிற போல இந்த துவயத்தை, குரு பரம்பரையும் துவயத்தையும் வாயாலே சொல்லி அதனுடைய அர்த்தங்களை மனதுக்குள்ளே நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த துவயத்தினுடைய அர்த்தானுசந்தானம் எப்படி பண்ணணுங்கிறதும் சமீபத்துல ஒரு வீடியோல நாம் பார்த்திருக்கோம். அது சுருக்கமான அர்த்தமா இருக்கட்டும், பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமாளுடைய திருவடிகளை உபாயமாக பற்றுகிறேன், அந்த பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சேர்ந்து கைங்கரியம் பண்ண ஆசைப்படுகிறேன் என்பதா இருக்கட்டும், இல்ல அதனுடைய விரிவான அர்த்தங்கள், திருவாய்மொழியே துவயத்தினுடைய அர்த்தம், ஸ்ரீவச்சன பூஷணமே துவயத்தினுடைய அர்த்தம், அவர்களுடைய நிலைக்கு ஏற்றாற்போல் அந்தந்த அர்த்தங்களை மனதிலே
தியானம் பண்ணிக்கொண்டே இந்த ஜபத்தை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கிறது. அதனால திருமந்திர ஜபம் எல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்துல கிடையாது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இந்த ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். இந்த அந்நிய சேஷத்துவம், அனன்ய சேஷத்துவம், அனன்யார்ய சேஷத்துவம். இதுல இந்த சமஸ்கிருத நாலேஜ் இல்லாததுனால அது பகவானுக்கே சேஷத்துவமா இருக்கணும்ன்றதெல்லாம் புரிஞ்சுது. இந்த சான்ஸ்கிரிட் வேர்டு அந்நிய, அனன்ய, அனன்ஹாரிய, அது அனனாரிய, அந்த அனன்யாக 3 இதுக்கு அது டெர்மினாலஜிஸ் தமிழ்ல நம்ம மனசுல புரிஞ்சுக்கிறதுனால நம்ம அர்த்தத்தை ஈஸியா மனசுல கொள்றோம். சான்ஸ்கிரிட் நாலேஜ் இல்லாதனால அந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்கிறதுனால அதுக்கு மட்டும் டிஃபரன்ஸ். அந்நிய, அனன்ய, அனன்ஹாரிய அப்படின்றது அந்நியாக. சாமி. அதாவது அந்நியன்னா வேறுன்னு அர்த்தம். அந்நிய சேஷத்துவம்னா மற்றவர்களுக்கு சேஷமாக இருப்பது, தொண்டுபட்டு இருப்பது. அனன்ய சேஷத்துவம்னா பகவானுக்கு மட்டுமே தொண்டுபட்டு இருப்பது. அனன்யார்க சேஷத்துவம்னா அர்ஹங்கிறது தகுதியாக இருப்பதுன்னு அர்த்தம். அப்ப பகவானுக்கு மட்டுமே தகுதியாக நாம் இருந்து கொண்டு அந்த பகவானுக்கு மட்டுமே தொண்டுபட்டு இருப்பது என்று அர்த்தம். அந்நிய, அனன்ய, அனன்யார்க. அனன்ய சேஷத்துவம், அனன்யார்க சேஷத்துவம் ரெண்டும் பெரிய வித்தியாசம்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். அதுக்கு நேர் எதிராக அந்நிய சேஷத்துவம்னு இருக்கு. சரி சாமி, தன்யவாதம் சாமி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? எல்லா கேள்விகளும் பார்த்துட்டோம் இல்லையா இன்னைக்கு? இது வரைக்கும் வந்த கேள்விகள். ஆமா அடி. சரி. அடியேன் அட்டெண்டன்ஸ் சுவாமி. தான் ரொம்ப புனித புவரா இருக்கு. ராமானுஜ ஒரு சந்தேகம் இருக்கு சுவாமி. சொல்லுங்க. 97வது சூத்திரத்துல திருமேனியோட இதுக்கு சமூகத்தை சொல்லும்போது அந்த அந்த இடம் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு. நாராயண பதம் கிளாஸ், நாராயண பதத்தை பத்தி பேசும்போது அது வருது. திவ்ய திருமேனி, நாச்சிமார்கள், அது அதாவது நாரங்களானவை என்று தொடங்கி, அதாவது இந்த இடத்துல நாரங்களாவன நித்திய வஸ்துக்களுடைய திரள் அப்படின்னு முதல்ல சொல்றார். இந்த இடத்துல நாராயண அப்படிங்கிற அந்த சப்தம், நாராயணங்கிற சப்தத்துக்கு 2 விதமா அர்த்தம் சொல்லுவார்கள். நாரங்களுக்கு அயனமாக இருப்பது. நாரங்கள்னா அழியாத பொருள்கள் எல்லாத்துக்கும் இருப்பிடமாக இருப்பது. நாரங்களை தனக்கு இருப்பிடமாக கொண்டிருப்பது. அழியாத பொருள்கள் எல்லாத்துக்குள்ளேயும் தான் இருப்பது. அதாவது அந்தர்யாமித்துவங்கிறது 2வது அர்த்தம். எல்லா பொருட்களையும் தான் இருக்கிறது. எல்லா பொருளையும் தாங்குவதனால பரத்துவம் தெரியுது. எல்லாவற்றையும் தான் தாங்குகிறான் அப்படிங்கிறது தெரியுது. அந்த எல்லா பொருள்களும் என்ன அப்படிங்கிறது தான் இந்த 97வது சூத்திரத்துல விளக்குகிறார். அதை 2ஆ பிரிச்சுக்கிறார். நித்திய விபூதி, லீலா விபூத்தின்னு 2ஆ பிரிச்சுக்கிறார். அவையாவன ஞானானந்த அமலத்வாதிகளும், ஞான சக்தியாதிகளும், வாத்சல்ய சௌஷீல்யாதிகளும், திருமேனியும், காந்தி சௌகுமாரியாதிகளும், திவ்ய பூஷணங்களும், திவ்ய ஆயுதங்களும், பெரிய பிராட்டியார் தொடக்கமான நாச்சிமார்களும், நித்தியசூரிகளும், சத்திர சாமராதிகளும், திருவாசல் காக்கும் முதலிகளும், கணாதிபரும், முக்தரும், பரமாகாசமும். இந்த பரமாகாசம் வரைக்கும் நித்திய விபூதி. ஆக இதுல சொல்லப்பட்ட எல்லா பொருள்களும், எல்லா வஸ்துக்களும் பகவானுடைய சொரூபத்திலே தாங்கப்படுகின்றன. பகவானுடைய சொரூபம் வேற, ரூபம் வேற. சொரூபம்ங்கிறது அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் என்று இருக்கக்கூடிய அந்த தன்மை. அது பரமாத்மாவாக இருக்கக்கூடிய தன்மை. அவனுடைய உருவங்கிறது அவனுடைய திருமேனிகள். அதுதான் ஸ்வரூபம், ரூபம்னு பிரித்து காட்டுவார்கள். இப்போ எம்பெருமானுடைய ஸ்வரூபத்திலே இவைகள் எல்லாம் தாங்கப்படுகின்றன. இப்ப உலகத்துல எதெல்லாம் பரமபதமா இருக்கட்டும், சம்சாரமா இருக்கட்டும், எந்தெந்த பொருள்கள் எல்லாம் இருக்கோ அத்தனையும் பகவானாலே தாங்கப்படுகின்றன அப்படிங்கிறத இந்த விரிவா காட்டுறார். ஞானானந்த அமலத்வாதிகளும், ஞானம், ஆனந்தம், அமலத்துவம் போன்ற குணங்கள், அதே போல ஞான சக்தியாதிகளும், ஞான சக்தி, பல, ஐஸ்வர்ய, வீரிய, தேஜஸ் என்று இருக்கக்கூடிய அந்த குணங்கள், அதுக்கு மேலே வாத்சல்யாதி சௌஷீல்யாதிகளும், வாத்சல்யம், சௌஷீல்யம் போன்ற குணங்கள், இவைகள் எல்லாம் எம்பெருமானிடத்திலே இருக்கின்றன. எல்லாம் எம்பெருமானிடத்தில் தங்கி இருக்கின்றன. அதே போல திருமேனியும், பகவானுடைய திருமேனி எங்க இருக்கு? அவனுடைய சொரூபத்துலதான் இருக்கு. அதுவும் அவனுடைய திருமேனியும் இந்த சொரூபம் தான் தாங்குகிறது. காந்தி சௌகுமாரியாதிகளும், அவனுடைய காந்தி, ஒளி, அவனுடைய சௌகுமாரியம், சுகுமாரமாக இருக்கக்கூடிய மென்மைத்தன்மை, அதே போல திவ்ய பூஷணங்களும், திவ்ய ஆயுதங்களும், பெரிய பிராட்டியார் தொடக்கமான நாச்சிமார்களும், நித்தியசூரிகளும்,
சத்திர சாமராதிகளும் திருவாசல் காக்கும் முதலிகளும் கணாதிபரும் முக்தரும் பரமாகாசமும். இது வரைக்கும் நித்திய விபூதி. இதுல இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களும், அது பிராட்டிமார்களா இருக்கட்டும், நித்திய சூரிகளா இருக்கட்டும், முக்தர்களா இருக்கட்டும், கணாதிபர்னா ஒரு ஒரு கூட்டங்களுக்கு தலைவர்லாம் இருப்பா, அவர்கள் எல்லாரும், இப்படி எல்லாரும் சத்திர சாமராதிகள், அங்க இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம், இவை எல்லாம் பரமாகாசம் வரைக்கும் பரமபதத்தை சொல்லக்கூடியது. அங்கேருந்து பிரகிருத்தியும் பத்தாத்மாக்களும் காலமும் மகதாதி விகாரங்களும் அண்டங்களும் அண்டத்துக்குட்பட்ட தேவாதி பதார்த்தங்களும், இவையெல்லாம் அடுத்தது லீலாபூத்தியில இருக்கிறது. பிரகிருதி, மூல பிரகிருதி, அதே போல பத்தாத்மாக்கள், இந்த ஆத்மாக்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். அடுத்தது காலம், கால தத்துவம். இந்த மூல பிரகிருதி வந்து மகான் அகங்காரம்னு மாறி மாறி வருகிறது. அதுக்கு மேலே அண்டங்களும் அண்டத்துக்கு உட்பட்ட தேவாதி பதார்த்தங்களும். அண்டங்கள்னா இந்த மொத்த 14 லோகங்களை கொண்ட ஒரு அமைப்பு. அதுவும் ஒண்ணு இல்லை, அது பல பல அண்டங்கள். அதுக்கு மேலே அண்டங்களும் அண்டத்துக்கு உட்பட்ட பதார்த்தங்களும் தேவாதி பதார்த்தங்களும். தேவ, மனுஷிய, திரியக்கு, ஸ்தாவரம்னு இந்த அண்டங்களுக்குள்ளே ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் நிறைய பதார்த்தங்கள் இருக்கின்றன. அவைகளும் எல்லாம் எம்பெருமானுடைய இந்த சொரூபத்தாலே தாங்கப்படுகின்றன. அவன் தான் இந்த நாரங்களுக்கு அயனமாக இருக்கிறான் என்றால் இவைகள் எல்லாம் தான் தன்னுடைய சொரூபத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். அதுதான் அந்த சூத்திரத்தில் சொல்லப்பட்டது. அடியேன் சுவாமி, அதுலதான் அடியேனுக்கு திருமேனின்னு வழக்கம் கொடுத்திருக்காரு இல்லையா, வியாக்கியானம் கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து எந்த மாதிரி நம்ம அதை எடுத்துக்கிறதுன்றதுக்காக கேக்குறேன். திவ்யமங்கள விக்கிரகம், அசாதாரணமான திவ்யமங்கள விக்கிரகம்னு கொடுக்குறாரு இல்லையா. ஆமா, அதுல வந்து அசாதாரண திவ்யமங்கள விக்கிரகம்னா எம்பெருமானுடைய பரமபதத்துல இருக்கக்கூடிய திருமேனி, வியூகத்துல இருக்கக்கூடிய திருமேனி, விபவங்கள்ல இருக்கக்கூடிய திருமேனி, இது எல்லாமே அசாதாரணமான திவ்யமங்கள விக்கிரகங்கள் தான். இதெல்லாம் எம்பெருமானுடைய சொரூபத்தாலே தான் தாங்கப்படுகின்றன. அதே இதுல போல அர்ச்சா திருமேனி, சேருமா சுவாமி? அர்ச்சாவதாரமும் சேரும், எல்லாமே சேரும் இதுல. ஏன்னா திருமேனின்னு வந்தாலே அது அர்ச்சாவதாரமும் சேர்த்துத்தான். அது எல்லாம் எம்பெருமானுடைய சொரூபத்தாலே தாங்கப்படுறது. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இன்னும் ஒரு 4 நிமிஷம் இருக்கு. Yeah. In the Sutram 32 Swami, இது ஆ என்றும் இது ஊ என்றும் மா என்றும் 3 திருவாக்ஷரம், that one. And the next Sutram 3 தளியலே தைதை, that one, Swami. That comparison again didn't get it, Swami. Okay. So here it is said that Pranavam has 3 syllables. A, U, Ma. 3 syllables are there. And these 3 syllables are churned together to get the Pranavam. That Pranavam is attained by these 3 syllables, by joining these 3 syllables and mixing them. This is similar to how a person will take yogurt and put it in 3 pots, because he is not having a very big pot and he is not having the strength to churn all at once. So he will put the yogurt in 3 pots and then he churns the yogurt and then he gets butter from that. And then he will put it all in one place. Put all the butter from these 3 pots in one place. And when that becomes mixed, it will give a full shape. So similarly, these 3 syllables are taken and they are merged and we get the Pranavam. That is the explanation. Yeah, Swami. In 38th Sutram, instead of saying the obstacle for mumukshus is the samsaram, why actually Ilailokaracharya is saying for samsaris so and so is Virodhi, and for other people also
so and so are Virodhi. Instead of that, the sutram could be like only for the mumukshus. Virodhi is the samsaram. Instead of that, why there are so much negations are there? That 38th sutram. We need to know, no? That is why. The purpose of this Grantham is to give us knowledge. Unless we know all the different angles which are to be understood, we will not get the full context. If you just say for Mumukshu, this is the Virodhi, then the lingering question in our mind will be, what about others? What about others? So for that, he gives a little bit of clarity for us. That is the purpose. Okay. So we'll conclude the session. It's almost 10:15 now. If there are any Regarding- further tips, we can continue in the next session. அடுத்த செஷன்ல தொடர்ந்து நம்ம சந்தேகங்கள் பார்க்கலாம். குறிச்சு வச்சுக்கோங்க.